ஸோ மெட்ரோ ரயில வந்து மக்கள் யூஸ் பண்ண தொடங்கினாங்க இந்த பஸ்ஸை விட்டுட்டு. ஏன்னா ரொம்ப கன்ஜெஷனா இருந்துச்சு, ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல மெட்ரோ ரயில வந்து யூஸ் பண்ண தொடங்கினாங்க மக்கள். யூஸ் பண்றதுனாலதான் மெட்ரோ ரயில் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அது ஹைலி இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு லாபம் வர தொடங்குச்சு. ஸோ இதனாலதான் டயர் 1 சிட்டிஸ்ல வந்து மெட்ரோ ரயில் அதிகமா கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டயர் 2 சிட்டிஸ், அதாவது கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸ், இப்ப டெவலப் ஆகக்கூடிய சிட்டிஸ், அது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த சிட்டிஸ்ல எல்லாமே வந்து இந்த மெட்ரோ ரயில் கொண்டு வரணுங்கிறத வந்து கேட்க தொடங்கினாங்க. கேட்க தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இல்ல எல்லா சிட்டிஸும் கொண்டு வர முடியாது, இது வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதுல மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு மெட்ரோ பாலிசி 2017 கொண்டு வந்தாங்க. இந்த 2017 மெட்ரோ பாலிசி பிரகாரம் சில விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, டெக்னிக்கல் விஷயங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும். அண்ட் மெட்ரோ ரயில் கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 14% ப்ராஃபிட் ஆகுது கண்டிப்பா கிடைக்கணும்.